செங்கோட்டையன் பிரச்சனை எல்லாம் சொல்றீங்களா? இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மேல ஒரு கழுகு பார்வை பார்க்கணுங்கிறீங்களா? ஆமா, நிச்சயமாக நீங்க ஒரு கழுகு பார்வை இதுல பார்க்கணும். ஏன்னா அந்த தலைமை மாற்றத்தை நோக்கி அதிமுக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. கழுகுகள் டெல்லியில வட்டமிட ஆரம்பிச்சிருச்சா? டெல்லி கழுகுகள் தமிழகத்துல வட்டமிட ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் திரு பொங்கலூரும் சொன்னாரு. அழைப்புல இருக்க மாதிரி கேட்டுக்கிறேன் திரு கேசிபி. டெல்லி கழுகுகள் வட்டமிட ஆரம்பிச்சிருச்சாமே திரு கேசிபியே சொல்றாரு. டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வரவரு பொங்கலூர். இல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற கட்சிக்கு ஏற்படுகிற பாதகத்தை சரி செய்கிற நிலை இன்றைக்கு அதிமுகவுல ஏற்பட்டிருக்குன்னு தான் நம்ம பார்க்கிறோம். திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்க வியூஸ்? ஓகே, அவர் அழைப்புல இல்ல. இதுல வேற ஏதோ ஒரு டெல்லி கணக்கு இருக்கோ? இல்ல, நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷனோட விசாரணையில சொல்றேன். நான் சொல்றது தேர்தல் ஆணையம் டெல்லியில தான் இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் என்கிற அந்த டெல்லி கழுகு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வருகிறது. அதிமுக என்கிற கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால், நிச்சயம் இந்த தொடர் தோல்விகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நான் ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்த காலத்திலையும் எந்த தேர்தலையும் வலிமையான கூட்டணிகள் அமைக்கப்படல. தொடர் தோல்விகள் இன்றைக்கு இந்த சூழல் வந்திருக்கிறதுனால உட்கட்சியில சிக்கல் ஏற்படும் நினைக்கிறீங்களா? மத்தவங்க எல்லாம் இப்போ மத்த தலைவர்கள் மாறுபார்வை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தலைவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் தொடர் தோல்வியால் துவண்டு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாம் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற முடியுமா? ஏன்னா தேவைக்கு அதிகமான சுயநலத்தோடு அவர் நடந்து கொள்கிறார். தன்னை தவிர எங்களோடு எல்லாம் அரவணைச்சோ பேச்சு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்த காரணத்தினாலதானே இது வழக்கு. அந்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரொம்ப நீண்ட கால நிர்வாகிகளோ தொண்டர்களோ இன்னைக்கு இந்த அமைப்புங்கிறது பிரயாணம் ஆயிடுச்சு. சோ மச் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அந்த எல்லாரும் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. திடீர்னு எல்லாரும் நிலைப்பாடு மாத்திப்பாங்களா? எலெக்ஷன் கமிஷனும் விசாரிக்கும் போது ஸ்டேட்டஸ்கோ மாறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதிகமாக இருக்கு. நீங்க எல்லோரும் 72ல இருந்து அதிமுக தான் பயணிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட அவர்கள் பயணிக்கல. அதிமுகவில் அவர்கள் பயணிக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை அதிருப்தியை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால ஒரு தலைமை மாற்றம் தேவை. நீங்க இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பேசினாங்க. அதாவது இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று பேசினாங்க. அப்படி பேசியவர்கள் இடத்துல கடுமையான வார்த்தைகளை இன்னும் நான் தெளிவாகவே சொல்லலாம். திரு சி.வி. சண்முகம் சொல்றாரு, இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கலாம். நாங்கெல்லாம் சசிகலா அவர்களால் பாதிக்கப்பட்டோம், நீங்க பலனடைஞ்சீங்கன்னு சொன்ன போது நீங்க வேணா போய் அவங்களெல்லாம் வச்சு தனியா கட்சி நடத்திக்கங்களேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சி.வி. சண்முகம் கேட்டிருக்காரு, என்ன இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? சொல்லிட்டாங்களே. இல்ல, அதாவது இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு யாருமே கோரலன்ட்டாரே எடப்பாடி பழனிசாமி. அவர்தான் அப்ப செங்கோட்டையன் சொன்னார்ல, இல்ல பேசுறது உண்மைன்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்னார்ல. திடீர்னு செங்கோட்டையன் பேசுறாரு பொது வழியில, அவ்வளவு அமைதி காத்தவர் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடிமட்ட தொண்டர்களது உணர்வுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறது என்பதை இப்பதான் எல்லோருக்கும் புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் 12 மாதத்தில் வர இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும், தலைமை மாற்றம் ஏற்பட வேண்டும், தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சுயநலமாக வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் நடந்து கொள்ளுகிற இந்த நடவடிக்கைகள் அதிமுகவுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்று எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள். இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்க டெல்லி நண்பர்கள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு டெல்லியில நிறைய நண்பர்கள் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இதை பத்தி? நிச்சயமாக தலைமை மாற்றம் ஏற்படும். ஒருவேளை கொஞ்ச காலத்துக்கு சின்னம் கூட முடக்கப்படலாம். அதுக்கெல்லாம் எங்க வாய்ப்பு? சின்னம் முடக்கவா? சின்னம் முடக்கப்படலாம், தலைமை மாற்றம் ஏற்படலாம், அதிமுக ஒன்றுபடுத்தப்படலாம். சின்னம் முடக்கிறதுக்கான என்ன முகாந்திரம் இருக்கு? இல்ல, அதாவது இந்த அவங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதாவது இந்த இயக்கம் வலுவோடு இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமி சின்னத்துக்கு எதுல கையெழுத்து போடுறாரு? சரி, குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி ஃபார்ம் ஏ அதுல கையெழுத்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னா அப்ப யாரு போடுவாங்க?
ஓகே, இந்த மாதிரி ஆபத்துகள் எல்லாம் திறக்குது அப்படிங்கிறீங்க. அதை தவிர்க்க எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க அவர் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும், தன் ஆளுகைக்கு அனைவரும் அடங்கி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இவருக்கு முன்னால நாங்க அதிமுகவுக்கு வந்தவர்கள், எம்ஜிஆரோடு பழகியவர்கள், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள், செங்கோட்டையில் உள்பட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.